வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம இடியாப்பத்தை பிரியாணி ஸ்டைலில் எப்படி தாளிக்கலான்னு பார்க்க போகிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பச்சரிசி மாவில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம வார்ம் வாட்டர் ஊற்றும் போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உதுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக. நான் வந்து இதில் மாவு பிணையும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் தாளிக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம தாளிக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகட்டும். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் கூட. தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் வந்து கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சோயாவும் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் வந்து கேரட்டு சோயாவும் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி, பீன்ஸ் எது வேணும்னாலும். கேரட் சோயாலாம் கொஞ்சம் வேகட்டும். கேரட்டு சோயாவும் ஒரு அளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லித்தலையும் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை எல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இது கூட இப்போ நம்ம மசாலா ஐட்டம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், நம்ம ஆட் பண்ண மசாலா ஐட்டத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இடியாப்பம் புளியும் போதே வந்து அதில் உப்பு சேர்த்துருக்கோம். நீ தேவைப்பட்டால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சில பேர் இடியாப்பம் புளியும் போது உப்பு சேர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் போட்டு வணக்கும் போதே கூட உப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா வதங்கட்டுங்க, பச்சை வாடையெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறம் நம்ம உத்து வச்சுருக்கிற இடியாப்பத்தை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க, நல்லா மணமாக இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம உதுத்து வச்சுருக்கிற இடியாப்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது நம்ம எல்லாமே நல்லா வதக்கியிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு செய்யும்போது அடி பிடிச்சிருங்கிற பயம் இருந்தால் இந்த மாதிரி கிளறும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. பிரியாணி ஸ்டைலில் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.